ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/1/2025 உத்தராகினம் ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 4:30 வரை த்விதியை, பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 5:42 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 5:18 வரை பாலவம், பின்பு மாலை 4:30 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் பொருட்டு. ஜீவன் இன்று காலை 7:44 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்ப உற்சவம் ஆரம்பம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் தொட்டி திருமஞ்சனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி கற்க ஏற்ற நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோயில் மதில் கட்டுவதற்கு நல்ல நாள், விதை விதைப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:03 முதல் மதியம் 12:47 வரை மேஷ லக்னம், 12:48 முதல் 2:50 வரை ரிஷப லக்னம், 2:51 முதல் 5:1 வரை மிதுன லக்னம், 5:02 முதல் 7:09 வரை கடக லக்னம், 7:10 முதல் 9:11 வரை சிம்ம லக்னம், 9:12 முதல் 11:11 வரை இரவு கன்னி லக்னம், 11:12 முதல் 1:17 வரை துலாம் லக்னம், 1:18 முதல் 3:28 வரை விருச்சிக லக்னம், 3:29 முதல் காலை 5:36 வரை தனுசு லக்னம், 5:37 முதல் 7:34 வரை மகர லக்னம், 7:35 முதல் காலை 9:17 வரை கும்ப லக்னம், 9:18 முதல் 10:58 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை, கிரகத்தினுடைய மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது உச்சரிப்பது விசேஷமானது. அதே போல காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் நீங்கள் விசேஷமாக பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு என்பது இதனாலேயே சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை.
11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள், 3வது வெள்ளிக்கிழமை. இந்த தை மாத வெள்ளிக்கிழமை என்பது மிக மிக விசேஷமானது, அற்புத பலன்களை தரக்கூடியது. ராசியினுடைய கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் நடக்கும் நடக்காது என்பது முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. ஆக இந்த வாய்ப்பை நீங்கள் தினம்தோறும் பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிடுவதற்கு இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் விரயத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 6ஆம் இடத்தில் கேது பகவான். ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். லாபத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான். விரயத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என 12வது வீட்டில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான் விரயத்தில் இருப்பவர் உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். கிரக அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு என்ன நடக்கும், என்னெல்லாம் கைகூடும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி என்பர்களே, கடந்த கால அதாவது தீராத சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி தீரப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சில சங்கடங்கள், சில மனம் சார்ந்த கவலைகள், சில முடியவே முடியாது என்ற பிரச்சனைகள் கூட ஒரு நிலைக்கு வந்து சேரும். எப்படி தேர் நிலையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் நிலைக்கு திரும்புகிறதோ அதே போலத்தான் உங்களுடைய பிரச்சனைகள் எங்கு ஆரம்பித்ததோ இது மீண்டும் திரும்பவும் வந்து ஒரு நல்ல நிலையில் அது செட்டில் ஆகிவிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு புதுவிதமான விஷயங்களின் மீதான எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், அல்லது புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு இது பொருந்தும். மற்றவர்களோடு மிக நெருங்கி பேசுவீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி மற்ற லாங்குவேஜஸ், பிற மொழி பேசக்கூடியவர்களுடைய அறிமுகங்கள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். வெளியூர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், பயண வாய்ப்புகள் உண்டு. காரணம் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானம் என்பது வெளிநாடை பற்றியும் சொல்லக்கூடிய இடத்தில் தன ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் அவரோடு ராகு பகவான் இணைவதால் நிச்சயம் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தூக்கத்தில் கூட பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். கடந்த நாட்களில் இருந்து, அதற்கு முன்னதாக இருக்காது, கடந்த நாட்களில் இருந்து இது போன்ற எண்ணங்கள், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். இவை பெண்களுக்குமே பொருந்தும். வெளியே வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தக்கூடியது. சமூகத்தில் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வழியாக உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். நல்ல வளர்ச்சி நிறைந்த நாளாகும். ராசிக்கான அமைப்பு படி தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அமைப்பு உண்டு. மனத்தை வெளிப்படுத்தி பேசுவீர்கள். ஒளிவு மறைவு என்பது இருக்காது. எதையும் வெளிப்படைத்தன்மையாக பேசுவதால் இருவருக்குள்ளும் நல்ல ஒரு ஒற்றுமை, நல் உணர்வு வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
கேத்து பகவான் தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டிப்பதால் சகல தடைகளும் தாமதங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நல் உயர்வு ஏற்படும். இந்த நாள் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபாடு இருக்கும். ஆர்வமாக இருப்பீர்கள். தன லாபத்தை பெறுவீர்கள். நிம்மதி பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மரியாதை அதிகரிக்கும். வெளியிடங்களில் பேர் புகழ் உண்டாக்கும். அலுவலக வேலைகள் சீர்தூக்கி நடக்கும். பல நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள். ராசியிலேயே என்ன அமைப்பு இருக்கிறது, கிரகங்கள் எந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள், அவர்களுடைய பார்வை என்ன, சேர்க்கை என்ன, இதை பொறுத்துதான் தினம் தினம் உங்களுக்கு பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு அதன்படி கவனிக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் என்பது காணப்படாது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு மகரத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் லாபத்தில், ராகு பகவான் அதிபதியான சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறார். 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில், மூத்த சகோதர பாவகத்தில் இந்த அமைப்பு. அதே போல உயர்கல்வி தொடர்பானவற்றை சொல்லக்கூடியதும் இந்த இடம்தான். இந்த 11வது இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும், என்னவென வேலைகள் எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தினுடைய நிலைகளை முழுமையாக நீங்கள் அலசி ஆராய வேண்டுமானால் 11வது இடம் நல்ல பாவகத்தோடு இருந்தாலே போதும். நல்ல கிரக சேர்க்கை இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெல்லலாம். சுப காரியத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடும். நல்ல காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். சமூக அந்தஸ்து உயரும். எல்லோரிடத்திலும் கௌரவமாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. பெரியவர்களுடைய செயல்பாடுகள் உங்களிடம் வெளிப்படும். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலோ மூத்தவர்களாக இருந்தாலோ உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். லாபத்தை நோக்கியே உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வேலையின் முகாந்திரமாக நற்பெயர் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கான சில சூழ்நிலைகள் அமையும். வெளியூர் வியாபாரத்திற்காக பயணிக்கக்கூடியவர்களுக்கு என்ன எதிர்பார்த்து சென்றீர்களோ அந்த வேலைகள் சுமூகமாக நடக்கும். உயர் பொறுப்பில் அந்தஸ்து இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதில், ரம்யமாக்குவதில் அதிக முயற்சிகள் இருக்கும். வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். ராசியினுடைய 4வது வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தைக்குண்டான பாவகம். அதே போல 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 9ல் இருக்கிறார். ஆக 4க்கும் 5க்கும் உடைய அதிபதி சூரிய பகவான் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையின் முகாந்திரமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கலாம். புத ஆதித்ய யோகம் என்பார்கள். புதனும் சூரியனும் சேர்வது நல்ல சேர்க்கை. ஆனால் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில், கணிதம் சம்பந்தமான செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் உத்தியோகத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகள் செய்யலாம். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பேசினால் சில பிரச்சனைகள் வரும். நேரத்திற்கு தகுந்தாற் போல், தேவைக்கு தகுந்தாற் போல் சிக்கனமாக பேசுவது நல்லது. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க கூடும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நலம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு.
ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாள். நன்மைகள் இருக்கும். நல்ல எண்ணங்கள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அதிக நன்மைகள் பிறக்கும். மாற்றங்கள் இருக்கும். சிந்தனைகள் தெளிவாக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். அதுவே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லது. மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க கூடும். முயற்சிக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் உண்டு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல இந்த நாள் நீங்கள் வெற்றி பெற்றே தீர்வீர்கள். கொள்கைகளை ஜெயித்து காட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 18ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரக ரீதியாக நகர்வுகள் வைத்து சந்திர பகவானுடைய நிலையை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருப்பது வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக லாபத்தின் அதிபதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் வீரியம் தைரியத்திற்குண்டான அதிபதி. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சிந்திக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அதிக கோபங்கள் உங்களுக்கு எதிராக கூட அமைந்துவிடும். நடக்க வேண்டிய வேலைகள் தாமதமாக நடக்கும். உங்களால் சிந்திக்க இயலாது, செயல்படுத்தவே முடியாது. வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் தம்பதியர்கள் இருவருமே அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. அதை விரதமாக கூட அனுஷ்டிக்கல். இன்னும் விசேஷம், உபவாசம் இருப்பது என்பது உண்ணாமல் இருப்பது. அதை காட்டிலும் பேசாமல் இருக்கக்கூடிய இந்த மௌன விரதத்திற்கு 1000 மடங்கு மதிப்பு அதிகம். உங்களுக்கு ஆத்ம சந்தோஷம், ஆத்ம சக்தி அதிகரிக்கும். மனநிலையில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாக்கி மறைக்கலாம். அரசு சம்பந்தமான வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் முன்பின் முரணாகவே அமையலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில், அலுவலகத்தில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதனுடைய உண்மை தன்மைகள், நன்மை தீமையை உணர்ந்து செய்யுங்கள். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். செயல்பாடுகளில் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும். பொறுமை என்பது மிக மிக அவசியம். ஆடம்பரம் கூடாது, அலப்பறைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பது வெளியிடங்களுக்கு அதிகமாக தற்பெருமை குணத்தோடு வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் எதிராக கூட அமைந்துவிடும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் என்கிற எண்ணத்தை வைத்துக் கொள்வது அவசியம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். யூனிஃபார்ம் சீருடை பணியாளர்களுக்கு வேகம் இருக்கும். அதே போல இராணுவத்துறை, போலீஸ் துறை, காவல் இது போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளாகவோ அல்லது சேவகர்களாகவோ சர்வீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சீரான போக்கு என்பது இருக்கும். இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அவ்வப்போது கவனமாக இருப்பது நல்லது. சோர்வுகள் என்பது உண்டாக்கி மறைக்கும். மனநலம், உடல் நலம் இரண்டிலுமே பக்குவமாக இருப்பதே உங்களுடைய வேலைக்கு நல்லது. யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியான வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமானத்தை சொல்லக்கூடிய பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறார். 8ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 3க்கும் 4க்கும் உடையவர். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தின் அதிபதி புதன் பகவான் 8. அதே போல இளைய சகோதர சகோதரி முயற்சிக்குண்டான இடம், கம்யூனிகேஷன், பேச்சு தொடர்பு, மக்கள் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், சொல்லக்கூடிய
பாவகத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 8ல் மறைவு. அதிகமான பேச்சுக்கள் கூடாது. அதே போல சில வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், விவாத போக்கில் தலையிடாதீர்கள். கவனமாக இருப்பதே நல்லது. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் அனுசரித்தே செல்லுங்கள். கோபத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறவுகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கக்கூடியது. புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என 108 முறையோ அல்லது 54 முறை, 27 முறை என உச்சரிக்கலாம். விசேஷம்: மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் புதிய அகல் விளக்குகள் எடுத்து அதில் நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு உண்டான மந்திரங்களை உபயோகிக்கலாம். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகே தன்னோ துர்கே பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்பது மிக மிக விசேஷம். அலைச்சல் ஏற்படலாம், கவனமாகவே இருங்கள். எதிலும் பொறுமையாக இருப்பது நல்லது. மன அமைப்பு சீராக இருக்காது, திட்டமிடுதல் தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சேமிப்புகள் அதிகரிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், பொறுமையாக இருங்கள். ரிப்பீட். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறையும், சில வேலைகளை கவனித்து செய்வது நல்லது. பொறுமையாக இருங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானே. தை மாதத்தினுடைய 18வது நாள் 3வது வெள்ளிக்கிழமை. ஆக வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் மிக விசேஷமாக போற்றப்படுவது பெண்களுக்கு விரத வழிபாடுகளுக்கு மிக உகந்த நாளும் கூட. எல்லா தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் சகல மூர்த்திகளுக்கு உண்டான நாள். வருமானத்தை பலப்படுத்துவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கிரகத்தினுடைய நிலை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பலன்களையும் நீங்கள் அறியலாம். 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானம், தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், துணைவர் கொண்டான பாவகம். அதில் சூரிய பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அதே போல விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி என்பர்களே, பொருள் சார்ந்த விஷயங்களை கையாள்வது மிக மிக கடினமாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் மன அமைப்பு சீராக இருக்காது. பொதுவாக எப்பொழுதும் போலவே உங்களுக்கு சில விஷயங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கிரக அமைப்புகள் தான் உங்களை ஆட்சி செய்கின்றன. ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மௌனத்தை கடைபிடிப்பது மிக விசேஷமானது. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இந்த மௌனம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க. பேச்சுக்களில் கனிவாக இருப்பது, எவரிடத்திலும் வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று உத்தியோக ரீதியாக இருக்க வேண்டும்.
வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எப்பொழுதும் உங்களுடைய வண்டிக்குண்டான ஆவணங்களை டாக்குமெண்ட் கையில் வைத்திருங்கள். தேவையில்லாமல் காவல்துறை இடத்தில் அபராதங்களை செலுத்தாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. மன அமைப்பு சீராக இல்லாத பட்சத்தில் யாரிடத்திலும் ஒப்பந்தங்கள் செய்வதோ அல்லது சமாதானம் பேசுவதோ பிறருக்காக பஞ்சாயத்து செய்வதோ கூடாது. பொன்பொருள் நகை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கடன் வாங்கி கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் இருக்கும். நெருக்கடிகள் உண்டாகலாம். பண ரீதியாக சில சங்கடங்கள் வந்து போகும். சந்திராஷ்டம நாட்களில் யாரிடத்திலும் கடன் கேட்காதீர்கள். யாரையும் எதிர்பார்த்தும் காத்திருக்காதீர்கள். என்ன இருக்கிறதோ அதை வைத்து இந்த நாளை நகர்த்துங்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் சில நேரம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி மறையும். 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறார். 5ஆம் வீடு என்பது விருச்சகத்தை குறிக்கக்கூடியது. அதே போல 5க்கும் 10க்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் வக்ரனில் தொழில் ரீதியாகவும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரிந்து கொள்ளவே முடியாது. மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆக குழந்தைகளுடைய செயல்களில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாந்தமாக அமைதியாக அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டே வாருங்கள். வீண் பிடிவாத போக்கு கூடாது. கோப குணத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். பண செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வகையில் வாக்குவாதங்கள் வரலாம். இருந்தால் அதனை தவிர்க்க முற்படுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் அமைதி என்பது தேவை. பெண்களிடம் வீண் பேச்சுக்களோ வாய் தகராறோ சண்டைகளோ இருக்கக்கூடாது. கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் கூடாது. ஆசிரியர்களிடத்தில் மாணவர்கள் கனிவாக பணிவாக பேசுதல் வேண்டும். மரியாதை அதிகமாக கொடுக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று மௌனமாக மனதில் தியான நிலையில் அமர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வண்டி வாகன பயணத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் சிவ மந்திரத்தை உச்சரிக்க ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. மாணவர்கள் படிப்பு ரீதியாக சில ஞாபக மறதி போன்ற விஷயங்கள் நடக்கலாம். கவனமாகவே இருங்கள். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கால தாமதமான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பிறருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எதையெல்லாம் செய்யலாம், தவிர்க்கலாம், எதை செய்தால் நல்லது, இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பது பற்றிய முழுமையான தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களே, தனஸ்தானத்தில் கேத்து பகவான், வாக்குஸ்தானமும் கூட. பொதுவாக இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வரும் வரையில் மிக நிதானமாக இருப்பதே நல்லது. பேச்சுக்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பேச்சினால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதோ தேவையல்ல விஷயங்களுக்கு தலையிடுவதோ கூடாது. அதிலும் கன்னிராசியில் கேத்து பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியினுடைய 6வது வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான்,
லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் தந்தையின் முகாந்திரமாக சில வேலைகள் நடக்கும். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். புதிய துறைகளில் உங்களுக்கு நாட்டங்கள் இருக்கும். அதிக நன்மைகளை பெறக்கூடிய விதமாகத்தான் இந்த நாள் அமைகிறது. புதுவிதமான எண்ணங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துவதிலும் விற்பனையை துரிதப்படுத்துவதில் கவனமாக இருப்பீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். காப்பீடு சார்ந்த இன்சூரன்ஸ் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் போட்டிகளில் பங்கு பெறுவீர்கள். இதுநாள் வரையில் உங்களுக்கு வளர்ச்சியில் இருந்த தடைகள் உடையும். தொழில் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். சக நபர்களிடத்தில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள். மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஓம் கணபதியே என்று உச்சரித்தால் போதுமானது. சகல பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. தடைக்குண்டான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தாமதங்கள் நீங்கும். முன்னேறுவதற்கான வழி பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் கிடைக்கும். ஆதரவு பிறக்கும். அதிக நன்மைகளை உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அங்கீகாரங்கள் கிடைக்கும். நன்மைகள் விருத்தியாக்கும். இரக்கமாக இருக்க வேண்டிய நாள். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாகியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தை வெள்ளிக்கிழமை 3வது வாரம் தை 18ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரையில் செய்ய வேண்டிய வேலைகள் அதன் முகாந்திரமாக சில பண வரவு கிடைக்கும். ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்திலேயே சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பு தான் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எல்லோரிடத்திலும் சகஜமான போக்கு என்பது இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். ராசியினுடைய 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் லாபத்தின் அதிபதி. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்லதொரு வருமானம் கிடைக்கும். உத்வேகமாக இருப்பீர்கள். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பால் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் பால் வியாபாரம் செய்பவர்களுக்கு கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு ஏற்படும். எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசுவீர்கள். உங்களுடைய கருத்துக்கு வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் தனி மதிப்பு மரியாதை உண்டு. நல்ல நிலையில் உயர்வீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போல் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். பேச்சுக்கள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் பேச்சின் மூலமாக பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறன், வல்லமை, அதிர்ஷ்டம் உங்களிடம் அதிகரிக்கும். இயந்திரம் தொடர்பான பொருட்களை அதிகமாக வாங்குவீர்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வருமானம் பெருகும். நண்பர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய உத்வேகத்தையும் நல்ல உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புக்காக தேடி அலைபவர்களுக்கு உங்களை தேடி நல் வாய்ப்புகள் வரும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். அரசாங்க வேலைகள் கவனமாகவே இருப்பீர்கள். அது தொடர்பான காரியங்கள் கைகூடி வரும். வழக்கில் திருப்பங்கள் இருக்கும். நட்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான்
குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பண வசதிகள் அதிகரிக்கும். வரவுகள் மேம்படும். சிக்கனமாக இருந்து சேமிக்க தொடங்குவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறைசூடிய சக்தி வழிபாடு மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் மேன்மையான வாழ்க்கையையும், தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். எப்பொழுதும் உங்களுடைய மனம் குழுமையாக இருக்கும். நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்களாக இருப்பீர்கள். லாபங்கள் மேம்படும். சகிப்புத்தன்மை இருக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். மனபலம், ஆன்ம பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், எல்லா பலமும் உங்களுக்கு அதிகரிக்கும். திருப்பம் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாத அதிபதியான சுக்கிர பகவானை ஆளுகிறார். மகாலட்சுமி வழிபாடுக்கு மிக உகந்த நாளும் கூட. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசிக்கு 12வது வீடு விரயத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடம் வெற்றிக்கு உண்டான ஸ்தானத்தில் சில உறுதி தன்மைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். அதிலும் பண ரீதியாக நீங்கள் நகர்த்தக்கூடிய காய்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல வெற்றிக்கனியை பறிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சி, அதிலும் விடாமுயற்சி இமாலய வெற்றி, மிகப்பெரிய சாதனைகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மிக அழகாக நாசுக்காக கையாளுவீர்கள். உங்களை போல் திறமைவாதிகள் இல்லை எனலாம். சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக அழகாக பேசி தீர்த்து மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றி விடுவீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சிரிப்பு இருக்கும். அதே போல சிந்தனையும் இருக்கும், செயல்களும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, அதி அற்புதமான சாதனைகள், விளையாட்டு போட்டிகளில் தேர்வாகக்கூடிய நிலை, சவால்களை சந்திப்பீர்கள். போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலை மிக அழகாக அற்புதமாகவே இருக்கும். மற்றவர்களோடு இருந்த பிரச்சனைகள், வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அகலும். பொருளாதார விஷயங்களில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் இருந்த சங்கடங்கள் அகலம். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவீர்கள். எதிர்காலம் தொடர்பாக சில முதலீடுகள் செய்யக்கூடும். பிள்ளைகளோடு இருந்த வீண் வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள், கருத்து வேறுபாடுகள் அகலம். ஒற்றுமை உணர்வு உங்களுக்கு பலப்படும். தெய்வ பலம் அதிகரிக்கும். ஆரோக்கிய பலம் கூடும்.
தனவந்தனாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீண் பிரச்சனைகள் செய்தவர்கள், மறைமுகமாக உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் கூட விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தடைகள் விலக்கம், தாமதங்கள் அகலம், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றகரமான நாள், மனதில் அமைதி உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால பூஜை செய்யுங்கள். அதே போல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள், முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அதிக நன்மைகள் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மேன்மையான நாள். பகை விலக்கும், வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ சுக்கிர பகவானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெய. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசினுடைய லாபத்தில் கேது பகவான். விருச்சிக ராசி அன்பர்களே, எதற்கும் மனம் தளராதீர்கள். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். இதனால் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், உங்களிடம் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வழிவகை கிடைக்கும். நன்றாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். உங்களை சுற்றி முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறது என்பதை தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை நம்புங்கள். உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவானே, அவருக்கும் முருகப்பெருமானே துணை. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் மிகுந்த கடும் உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். உறவுகள் வழியில் இருந்த சங்கடங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்களுடைய செயல்களுக்கு சில ஆதரவாகவும் இருப்பீர்கள். வியாபார விஷயங்களில் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைக்கும். நட்புகளின் மூலம் ஆதரவு பெருகும். வீட்டு கடன் மற்றும் வண்டி வாகன கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பணத்தை சீக்கிரம் செலுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய சுகங்கள் கெடாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை அதிகப்படியாக வணங்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை என்பது தேவை. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதிலும் பாக்கியத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4இல் இருக்கிறார். ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என்கிற சிந்தனைகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். இதனால் வரையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை மறைந்து போகும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும்
சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்க, மனதில் இருந்த பிரச்சனைகள் அகலும், உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும், நன்மைகள் விளையும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல உதவிகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படும், பணிகளில் சீரான போக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கருத்துகளில் கவனமாக இருங்கள், யாரிடத்திலும் அதிகம் பேச வேண்டாம். அதிலும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லாபத்தை நோக்கிய உங்களுடைய எண்ணங்களும் இருக்கும், முயற்சிகளும் இருக்கும். அதிலும் கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், அரசாங்க ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள், அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் அலுவலக பணியாளர்களாக இருப்பவர்களுக்கும் சில நன்மைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 18ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை கிரகத்தினுடைய நகர்வுகள் வைத்து, சந்திர பகவானுடைய நிலையை வைத்து நீங்கள் அறியலாம். சூரிய பகவான் ஆத்மகாரகன், சந்திர பகவான் மனோகாரகன். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதை நிர்ணயித்து செய்கிறீர்களோ அந்த இலக்கை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். வில்லில் இருந்து பாயக்கூடிய அம்பு போலத்தான், குறிவைத்தால் தப்பால். எதை செய்ய வேண்டும் என்று எண்ணி முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அதே கைப்பற்றக்கூடிய அமைப்பு உங்களிடம் உண்டு. ஸ்ரீ ராமபிரான் கையில் இருக்கக்கூடிய தனுசுவை போலத்தான் உங்களுடைய செயல்கள். எந்த விதமான விஷயங்கள் இருந்தாலும் அதனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியான நிலைகள் இருக்கும். சாதாரண சின்ன விஷயத்திலும் சந்தோஷப்படுவீர்கள். பேச்சுக்களின் முகாந்திரமாக நல்ல அனுபவ அறிவுகள் இருக்கும். அந்த 2ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு 9க்கு 10க்கும் உடைய அதிபதியான புதன் பகவான், புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் முகாந்திரமாக நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். 11வது வீட்டு அதிபதி 11க்கும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராகுவோடு இணைந்து 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான தாய்க்குண்டான பாவகத்தில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். வேலையில் திறமையாக இருப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். வருமானம், தொழில் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். மனதில் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அகலும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் மனசரணையான போக்கு உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்வீர்கள். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க்கை அழகாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலா. பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்:
மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழங்குங்கள், நல்லதே நடக்கும், மாற்றங்கள் பிறக்கும், வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகும், லட்சியத்தை அடைவீர்கள், தன்னம்பிக்கையாக இருங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் வெளிப்படும், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள், நன்மைகள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள், ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சிந்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாக்கியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 6வது வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதியர்கள் இருவருமே மன ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். 7ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானமான குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் என்பது தொழில் கூட்டாளிகளை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், பார்ட்னர்ஷிப் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களை குறிக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் தம்பதியர்களுடைய போக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் சிறப்பான பலன்களையும் பெறுவீர்கள். அதே நேரத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகளும் இருக்கும். ஒரே சீரான போக்கு இருக்காது. ஆசைகள் வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களை நம்பி இருக்காதீர்கள். எதையும் யாரிடத்திலும் ஒப்படைக்காதீர்கள். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் போதும். ஓரளவிற்கு மன நிம்மதி இருக்கும். மற்றவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுடைய லாபத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், அதே போல சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் சில நேரம் உங்களுக்கு வெறுமையை கொடுக்கும். புரிதல்கள் உண்டாகலாம். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். யாரிடத்திலும் எதற்காகவும் சலித்துக் கொள்ளாதீர்கள், கையேந்தாதீர்கள். நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரிந்தாலே உங்களுடைய பலம் வீணாயிடும். அதுதான் பலவீனம். ஆக பலத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு டிராவலிங் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அல்லது அசௌகரியங்கள் இருக்கும். மன உளைச்சலோடு இருப்பீர்கள், அல்லது சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் பல அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில சங்கடங்கள் தீர வழிவகை உண்டு. உடல் உபாதைகள் அகலம், உடல் அசதி, மன அசதி தீரும். தேக பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெருக இந்த நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்வது விசேஷம். சனீஸ்வர பகவானை தினம் தினம் வழிபடுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை உச்சரிக்க எல்லாமே உங்களுக்கு சீராகும். கர்ம வினைகள் குறையும். வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சற்று அகலும். நேர்மையாக இருங்கள். எதையும் உண்மையை மட்டுமே செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒற்றுமை அதிகரிக்கும், ஏற்றம் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும், வெளிப்படையாக பேசுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடு மிக நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் கனிவாக பேசினால் நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் பிறக்கும், சங்கடங்கள் அகலும். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள், 3வது வெள்ளிக்கிழமை, அதாவது 3வது வாரம், தை வெள்ளி. இந்த நாள் நீங்கள் சுக்கிர பகவானை வழிபடுங்கள், அற்புதங்கள் நிகழும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 4வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சில ஆசைகள் கைகூடி வரும், எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும், அதிகமான நன்மைகள் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைக்கலாம். பொறுமை, நிதான போக்கு தேவை. கும்பராசி அன்பர்களை, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மன அமைதி தேவை. தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய அளவில் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அடக்கமாக அமைதியான ஒரு சில செயல்களை இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்க வேண்டும். பெரிய அளவில் சாதிக்க வேண்டும். உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பதற்கான சில முக்கிய ஏற்பாடுகளை கவனிப்பீர்கள். நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும் நாள். அலுவலக வேலைகளில் நல்லதொரு கீர்த்தி, புகழ் பிறக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். சீரான போக்கு அமையும். மனதில் நிம்மதி பிறக்க தியானம் செய்யுங்கள். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு ஈர்ப்பு இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. 2ஆம் வீட்டிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் 10:30 முதல் 12 மாறி வரையிலான ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்கையம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். சிந்தித்து இருங்கள். நடக்கக்கூடியவை நன்மையாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2,
மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும், புகழ் பெருமை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் பல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 18வது நாள். ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 7ஆம் வீடு களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவான், அந்த வீட்டின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில், அவரோடு 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம். விரயத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான அமைப்பை வைத்து என்ன விதமான வழிபாடு செய்தால் நல்லது, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிற முழுமையான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் சரியாக திட்டமிடுதல் என்பது நல்லது. வேலைகளில் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்களுடைய வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் அமையும். இந்த நாள் மன அமைதி என்பது காணப்படாது. 12வது வீடான விரயத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சில நேரம் உடல் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில், 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சனி பகவானோடு இணைந்திருப்பதால் சரி சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். ஆடம்பரம் கூடாது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல உங்களுடைய செயல்களை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாள். பெருமை நிறைந்ததாக இருக்கும். மன அமைப்பு உடல் அமைப்பு சீராக இருந்தால்தான் உங்களுடைய செயல்களில் வெற்றியும் நல்லதொரு கொள்கை செயலும் அதிகரிக்கும். இந்த நாள் மன அமைதியோடு இருக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு மறைவில் இருப்பதால் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். அசௌகரியங்கள் ஏற்படும். பேச்சுக்களின் மீதான சில செயல்பாடுகளில் உங்களுக்கு சில வெறுப்புகள் வரலாம். கவனமாக இருங்கள். 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில். அதிகமான கோப பேச்சுக்கள் கூடாது. உணர்வுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக இருக்கும். பயணங்களின் மூலமாக அதிக அளவு சிந்தனை என்பது தேவை. கவனக்குறைவாக இருக்காதீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணத்தோடு உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். சூழ்நிலைகளை தகுந்தாற் போல் செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ தாயாரையும் வழிபடுங்கள். ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபடுங்கள். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்று 108 முறை உச்சரிக்கலாம், அல்லது குறைந்தது 54 அல்லது 27 முறையும் உச்சரிப்பது விசேஷமானது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். பெருமை நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் குடும்பத்தில் தோன்றி மறையும். சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்திருப்பது சில மன போராட்டத்தை உண்டு பண்ணும். கவனமாக இருப்பது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.